ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் ரிச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயத்தோட பூண்டு எல்லாமே சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு அப்பளம் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரக்குழம்பு நீங்கள் ஒரு டைம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். காரக்குழம்புக்கு ஒரு குழம்பு கரண்டி அளவு பெரிய கரண்டியால் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்செடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறையா தோல் நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுவே சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே அப்படியே சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த காரக்குழம்புக்கு 2 காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸு தோல் நீக்கி நீள்வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் நார்மல் சைஸு சின்ன சைஸு தான். அதே மாதிரி நீள்வாட்டத்தில் தண்ணியில் உப்புக்கல் போட்டு வைங்க, கலர் மாறாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் சேர்த்து காரக்குழம்பு ரெடி பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. வடகம் சேர்த்தாக்கா ரொம்ப குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். நல்லா ஒரு பூண்டு தோல் நீக்கி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இதுவும் அது கூட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டு சேர்த்தோன்னு சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம எடுத்துருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னாக்கா 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், தீ குறைச்சிடுங்க. தூள் சேர்த்தோடனே கருகிடும், அதனால் குறைச்சிடுங்க. நல்லா எண்ணெயில் மிளகாத்தூள் புரிஞ்சிருக்கு. இப்போது பச்சை தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். காய் வேகணும் இல்லையா, முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். புளி தண்ணி விடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. குழம்புக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு 10 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 தக்காளி இந்த நடுபாகத்தை கட் பண்ணிவிட்டு 2 ஜாரில் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இதுலேயே இந்த புளி தண்ணி நல்லா வடிகட்டி சேர்த்துருங்க. இது பாருங்கள், புளி தண்ணி சேர்த்த பிறகு கலந்து விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிக்குது. நம்ம அரைச்ச தக்காளி விழுதையை அப்படியே சேர்த்துருங்க. இந்த ஜாரில் இருக்குது, வேஸ்ட் ஆகிடும். அப்படியே அதையும் சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துக்கிறதால உடனே திக்காயிடும். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. குழம்பு நல்லா திக்காயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருது.
சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாசனையாக இருக்குது. குழம்பு நல்லா திறந்த உடனே இங்கே பாருங்கள், கமகமான மனமாக இருக்குது. புரட்டாசி மாதம் வந்துடுச்சு, என்ன குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி காரக்குழம்பு ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அப்பளம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும், சாதத்துக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். காரக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்த்து ரெடி பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.